Good morning, students. Today, 11th Economics, we are going to see about the levels or degrees of price elasticity of demand. Definition: the price elasticity of demand is commonly known as the elasticity of demand. Already previous classes, we have learned about what is demand, what is elasticity of demand, everything we have learned. So the same meaning, the elasticity of demand, which refers to the degree of responsiveness of demand to the change in the price of the commodity. அதாவது ஒரு பொருளுடைய விலையில் ஏற்பட மாற்றங்களால் அந்த பொருளுடைய தேவையில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது, அந்த அளவை ப்ரைஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு, டிமாண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அதை மெஷர் பண்ணுறது தான் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்போ நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு. 2 சேஞ்சஸ், ப்ரைஸும் சேஞ்ச் ஆகுது, அதனால் டிமாண்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, டிமாண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட், த டிகிரிஸ் ஆஃப் price elasticity of demand can be divided into 5. Perfectly elasticity of demand, elastic demand, relatively elastic demand, perfectly inelastic demand, relatively inelastic demand, and unitary elasticity of demand. So there are 5 degrees of elasticity of demand: perfectly elastic demand, perfectly inelastic demand, relatively elastic demand, relatively inelastic demand, and unitary elasticity of demand. ஸோ நம்ம எப்போல்லாம், அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், எந்த சிச்சுவேஷனில் சொல்லுவோம், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு எப்போ சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக்னு எப்போ சொல்லுவோம், அதே மாதிரி யூனிட்டரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு எப்போ சொல்லுவோம். அப்போ அந்த அளவை நம்ம மெஷர் பண்ணி அந்த அளவை வச்சு தான் இது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, த டிமாண்ட் இஸ் செட் டு பி பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் when a slight changes in the price of a commodity causes an infinite changes in its quantity demanded. Look at clearly, the demand is said to be perfectly elastic. எப்போ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, when a slight change in the price of a commodity, அதாவது சிறிய அளவில் தான் ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்குது, ஆனால் that causes the slight change in the price of a commodity causes an infinite change in its quantity demand. இன்ஃபினிட், எண்ணில் அடங்காத, கணக்கில் எடுக்க முடியாத, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்டில் சேஞ்சஸை கொண்டு வருது. ஸோ ஸ்லைட் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் பட் இன்ஃபினிட் சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி. ஹேவ் டு பாயிண்ட் அவுட், slight changes in price of a commodity causes an infinite changes in its quantity demanded. அப்போ அந்த எலாஸ்டிக் டிமாண்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மோர் தேன் 1, கிரேட்டர் தேன் 1 இருக்கும். இபி இஸ் மோர் தென் 1, அதை கால்குலேட்டே பண்ண முடியாது. அதுதான் இன்ஃபினிட் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், மேலே கொடுத்துருக்கக்கூடிய 2.5. ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு see the picture given in your book. 2.9, EP is equal to infinite. EP is equal to infinite. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எலாஸ்டிக் டிமாண்டை வந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறத கமாடிட்டியோட டிமாண்டில் வந்த சேஞ்சஸை கால்குலேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இன்ஃபினிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் எலாஸ்டிசிட்டி வந்து இன்ஃபினிட்டாக இருக்கோ அதை பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட். Such as even a small rise in the price of a commodity can result in greater fall in a demand even to 0. அதாவது நம்ம வந்து இப்போ குவான்டிட்டி டிமாண்ட் கூடுறத தான் சொன்னோம், இன்ஃபினிட் சேஞ்சஸ்ன்னு சொன்னோம். அதே சமயத்தில் ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ரைஸில் வருது, அதே என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்ட் வந்து 0வாக கூட இருக்கலாம். In some cases, a little fall in a price can result in the increase in demand to infinite. In perfectly elastic demand, the demand curve is horizontal, straight line, parallel to x-axis.
நம்ம எப்பொழுதுமே டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், ஸ்லோப்பிங் டவுன்வேர்ட்ஸாக இருக்கும், இல்லைனா மூவிங் அப்வேர்ட்ஸாக இருக்கும். அதாவது லா ஆஃப் டிமாண்டுக்கு வந்து எப்போவுமே ஸ்லோப்பிங் டவுன்வேர்ட்ஸாக இருக்கும், அந்த எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட் வந்து மூவிங் அப்வேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் இந்த பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து ஹரிசாண்டல் ரன்னிங் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி அதில் இருந்து போயிட்டே இருக்குது, கால்குலேட்டே பண்ண முடியல, இன்ஃபினிட்டிவாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். So if there is slight changes in the price of a commodity causes an infinite change in its quantity demanded, it is called perfectly elastic demand. That is EP is equal to infinite. And let us see the perfectly inelastic demand. Just opposite. When there is no change in the demand for a product due to change in the price, then the demand is said to be perfectly inelastic. மாற்றமே இல்லை, no change in the quantity demanded. If there is a slight changes in the price of the commodity but there is no change in the quantity demanded for a commodity, it is said to be perfectly inelastic demand. Then here the demand curve is vertical straight line. அதாவது just opposite to பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அங்கே வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் ரன்னிங் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு பார்த்தோம். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குத்துக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் லைன், வெர்டிக்கல் லைனாக இருக்குது. ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் நோ சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ இட் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ப்ரைஸில் சேஞ்சஸ் வருது பட் குவான்டிட்டி டிமாண்டில் சேஞ்சஸே இல்லை அப்படின்னா அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ தட் இஸ் த குவான்டிட்டி ஓக்யூ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் P1, P2, P3. அதாவது ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, P1, P2, P3 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பட் குவான்டிட்டி டிமாண்டடில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஒரே அளவாக தான் இருக்குது. There is no change in the quantity demanded due to the changes in the price. It is called perfectly inelastic demand. And third one is relatively elastic demand. The demand is relatively elastic demand when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. அதாவது ப்ரைஸில் சேஞ்சஸ் வருது, ப்ரைஸில் வர்ற சேஞ்சஸை விட அந்த டிமாண்டில் வர்ற சேஞ்சஸ் ஒன்றுக்கும் அதிகமாக இருக்கும். இபி இஸ் கிரேட்டர் தேன் 1, ஒன்றை விட அதிகமாக இருக்குது. The demand is relatively when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. ப்ரைஸில் வர்ற சேஞ்சஸை விட குவான்டிட்டி டிமாண்டில் வர சேஞ்சஸ் ஒன்றுக்கும் அதிகமாக இருந்தால் that is called relatively elastic demand. That is EP is greater than 1. Here the demand curve is gradually sloping. அதாவது எப்பவும் போல் டிமாண்டுக்கு வந்து ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி the demand curve is gradually sloping which shows that proportionate change in quantity from 5 to 10 is greater than the proportionate change in the price. அதாவது ப்ரைஸில் சேஞ்சஸ் வருது, P1லேருந்து P2க்கு வந்து குறையுது, பட் இந்த குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 5லேருந்து 10க்கு கூடியிருக்கு, கொஞ்சமாக கூடியிருக்கு, ஆனால் அது ஒன்றை விட அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். தட் இஸ் இபி இஸ் கிரேட்டர் தேன் 1. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். Proportionate change in the demand for a product is less than the proportionate change in the price. அதில் நம்ம என்ன பார்த்தோம், எவ்வளவு ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்திருக்கோ அந்த ப்ரைஸில் வந்த சேஞ்சஸை விட அதிகமாக இருக்குது அந்த டிமாண்டு, குவான்டிட்டி டிமாண்டு. அந்த அளவு வந்து ஒன்றுக்கும் அதிகமாக இருந்தால் அது எலாஸ்டிக் டிமாண்ட், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். ஒன்றுக்கும் கம்மியாக இருந்தால் less than 1, the proportionate change in the price, the proportionate change in the demand for a commodity is less than 1, the proportionate change in the price, the demand is said to be relatively inelastic. It is also called as the elasticity less than unity.
ஒன்றுக்கும் கீழே இருக்குது. அப்போ சமமாக இருக்கிறத விட கம்மியாக இருக்குது. ஹியர் த டிமாண்ட் கர்வ் இஸ் ஸ்டீப்லி ஸ்லோப்பிங். ரொம்ப ஆழமாக சாஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டீப்லி ஸ்லோப்பிங்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் த டிமாண்ட் கர்வ் இஸ் ஸ்டீப்லி sloping, which shows the change in the quantity from OQ0 to OQ1. குவான்டிட்டி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா OQ0லேருந்து OQ1க்கு சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸ் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னா P1லேருந்து P2க்கு கொஞ்சம் அதிகமாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனாலும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கும் கம்மியாக தான் இருக்குது அந்த சேஞ்சஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். தட் இஸ் EP is equal to 1. ப்ரைஸில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துச்சோ அதே அளவு டிமாண்ட்லேயும் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 1 சமமாக இருக்குது. இதில் எவ்வளோ சேஞ்சஸோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அதுலேயும் சேஞ்சஸ் குவான்டிட்டி டிமாண்டடில். when the proportionate change in the price of a product results in the same proportionate change in the quantity demanded, here the shape of the demand curve is rectangular hyperbola. Rectangular hyperbola which shows the area under the curve is equal to 1. இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. அதை தான் ஹைப்பர்போலா ரெக்டாங்குலர். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஹியர் OP0 R0 Q0 இஸ் ஈக்குவல் டு OP1 R1 Q1. ப்ரைஸில் என்ன சேஞ்சஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த குவான்டிட்டி டிமாண்டட்லேயும் சேஞ்சஸ் வருது. That is EP is equal to 1. So it is called unitary elasticity demand. So are you clear, students? The degrees of elasticity of demand, there are 5 degrees of elasticity of demand. Perfectly elastic demand, perfectly inelastic, relatively elastic, relatively inelastic, unitary elastic demand. In perfectly elastic demand, that is EP is infinite. EP is infinite. The demand curve is horizontal straight line parallel to the x-axis. Second one, perfectly inelastic demand, EP is equal to 0. The demand curve is vertical straight line. And relatively elastic demand, the EP is greater than 1. Then the demand curve is gradually sloping. And relatively inelastic demand, EP is less than 1. The demand curve is steeply sloping. And unitary elastic demand, EP is equal to 1. Then the shape of the demand curve is rectangular hyperbola. And